அன்பு மாணவர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் கடந்த பாட வகுப்பிலே 3ஆம் பாடத்தை நாம் படித்து முடித்தோம். இந்த நாளிலே அந்த 3ஆம் பாடத்திற்கான மதிப்பீடு, அதாவது கேள்வி பதிலை நாம் பார்க்க போகிறோம். உங்கள் புத்தகத்திலே 38ஆம் பக்கம் மதிப்பீடு, இதில் உள்ள கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது படிக்கப் போகிறோம். முதலாவது ரோமன் லெட்டர் 1, சரியான விடையை தேர்ந்தெடு. அங்கே 4 விடைகள் கொடுத்துருப்பாங்க. அதில் எது சரியான விடையோ அதை நம்ம தேர்ந்தெடுத்து எழுத வேண்டும். முதலாவது கேள்வி, கீழ் கண்டவற்றுள் உலோகம் எது? கீழ் கண்டவற்றுள் உலோகம் எது? இரும்பு, ஆக்சிஜன், ஹீலியம், தண்ணீர். இதில் உலோகம் என்று சொல்வது இரும்பு. ரெண்டாவது கேள்வி, ஆக்சிஜன், ஹைட்ரஜன் மற்றும் சல்ஃபர் ஆகியவை கீழ் கண்டவற்றுள் எதற்கான உதாரணம்? உலோகம், அலோகம், உலோகப் போலிகள், மந்த வாயுக்கள். இதில் விடை என்னன்னா அலோகம். அலோகம்தான் ரெண்டாவது கேள்விக்கான விடை. மூன்றாவது வினா, கீழ் கண்டவற்றுள் ஒரு தனிமம் மற்றும் சேர்மத்தின் மூலக்கூறை குறிக்கக்கூடிய எளிய மற்றும் அறிவியல் பூர்வமான முறை எது? கணித வாய்ப்பாடு, வேதியியல் வாய்ப்பாடு, கணித குறியீடு, வேதியியல் குறியீடு. இதற்கான சரியான விடை வேதியியல் வாய்ப்பாடு. நான்காவது வினா, அறை வெப்பநிலையில் திரவமாக உள்ள உலோகம் எது? குளோரின், சல்ஃபர், பாதரசம், வெள்ளி. இதனுடைய சரியான விடை பாதரசம். ஐந்தாவது வினா, எப்பொழுதுமே பளபளப்பான வளையக்கூடிய ஒளிரும் தன்மையுள்ள தனிமம் எது? எப்பொழுதுமே பளபளப்பான வளையக்கூடிய ஒளிரும் தன்மையுள்ள தனிமம் எது? அலோகம், உலோகம், உலோகப் போலிகள், வாயுக்கள். இதனுடைய சரியான விடை உலோகம். இப்போ முதல் 5 கேள்விக்கு நம்ம எது எது விடைகள் என்று சொல்லி பார்த்துருவோம். 1வது கேள்விக்கு இரும்பு, 2வது கேள்விக்கு அலோகம், 3வது கேள்விக்கு வேதியியல் வாய்ப்பாடு, 4வது கேள்விக்கு பாதரசம், 5வது கேள்விக்கு உலோகம். ரோமன் லெட்டர் 2, கோடிட்ட இடங்களை நிரப்புக. 1வது கேள்வி, ஒரு பருப்பொருளின் தனித்து காணப்படக்கூடிய மிக சிறிய துகள் அணு. முதலாவது கேள்விக்கு விடை அணு. 2வது கேள்வி, ஒரு கார்பன் அணு மற்றும் 2 ஆக்சிஜன் அணுக்களை கொண்ட சேர்மம் கார்பன் டை ஆக்சைடு. 2வது கேள்விக்கு விடை கார்பன் டை ஆக்சைடு. 3வது கேள்வி, டேஸ் மின்சாரத்தை கடத்தும் ஒரே அலோகம். 3வது கேள்வி, கார்பன் மின்சாரத்தை கடத்தும் ஒரே அலோகம். அங்கே கார்பன் என்று சொல்லி நாம் எழுதுவோம். பென்சிலின் மத்தியில் இருக்கக்கூடியது இந்த கார்பன் தான். இது மின்சாரத்தை கடத்தும் என்று சொல்லி நாம் பாடம் படிக்கும்போதே நாம் படித்திருக்கிறோம். 4வது கேள்வி, தனிமங்கள் ஒரே வகையான அணுக்களால் உருவாக்கப்பட்டுள்ளன. தனிமங்கள் ஒரே, அதுதான் என்னுடைய விடை நாம் எழுத வேண்டியது, ஒரே வகையான அணுக்களால் உருவாக்கப்பட்டுள்ளன. 5வது கேள்வி, சில தனிமங்களில் குறியீடு லத்தீன் அல்லது கிரேக்க பெயர்களிலிருந்து பெறப்படுகின்றன. சில தனிமங்களின் குறியீடு லத்தீன் அல்லது கிரேக்க பெயர்களிலிருந்து பெறப்படுகின்றன. இப்போ குறியீடு தான் 5வது கேள்விக்கு
நாம் எழுத வேண்டிய விடை. 6வது கேள்வி, இதுவரை அறியப்பட்ட தனிமங்களின் எண்ணிக்கை டேஷ். இதில் நம்ம எழுத வேண்டிய விடை 118. 118 118. இதுவரை அறியப்பட்ட தனிமங்களின் எண்ணிக்கை 118. 7வது கேள்வி, தனிமங்கள் தூய பொருட்களின் எளிமையான வடிவம். அந்த டேஷ்ங்கிற இடத்துல எளிமையான என்று சொல்லி நாம் எழுத வேண்டும். தனிமங்கள் தூய பொருட்களின் எளிமையான வடிவம். 8வது கேள்வி, தனிமங்களின் பெயரை எழுதும்போது முதல் எழுத்தை எப்பொழுதுமே டேஷ் எழுத்தால் எழுத வேண்டும். தனிமங்களின் பெயரை எழுதும்போது முதல் எழுத்தை எப்பொழுதுமே பெரிய, அதாவது கேபிட்டல் லெட்டரில் ஆங்கிலத்தில் எழுத்தால் எழுத வேண்டும். அப்போ 8வது கேள்விக்கு பெரிய என்கிற வார்த்தை தான் பதிலாய் நாம் எழுத வேண்டும். 9ஆம் கேள்வி, 3க்கும் மேற்பட்ட அணுக்களை கொண்ட மூலக்கூறுகளை டேஷ் மூலக்கூறுகள் என்று அழைக்கலாம். இங்கே நம்ம எழுத வேண்டிய பதில் பல அணு. அப்போ நம்ம எழுதும்போது 3க்கும் மேற்பட்ட அணுக்களை கொண்ட மூலக்கூறுகளை பல அணு மூலக்கூறுகள் என அழைக்கலாம். 10வது கேள்வி, நைட்ரஜன் வளிமண்டலத்தில் அதிகமாக காணப்படும் வாயு. அங்கே டேஷ் கொடுத்து வளிமண்டலத்தில் அதிக அளவு காணப்படும் வாயுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பதில் நைட்ரஜன் வளிமண்டலத்தில் அதிக அளவு காணப்படும் வாயு என்று சொல்லி நாம் எழுத வேண்டும். ரோமன் லெட்டர் 3, ஒப்புமை தருக. இங்கே ஏதாவது ஒரு பகுதியை நிரப்பி காட்டியிருப்பாங்க. அடுத்த பகுதிக்கு அதுக்கு ஈக்குவலான, அதாவது அதற்கு ஒப்பான ஒரு விடையை நம்ம எழுதணும். இப்போ பாதரசம், முதலாவது கேள்வி, பாதரசம் அறை வெப்பநிலையில் அது எப்படி காணப்படும்? திரவமாக காணப்படும். அப்போ பாதரசம் இஸ்டு அறை வெப்பநிலையின் திரவம் என்று சொல்லி எழுதியிருக்காங்க. இப்போ நம்ம ஆக்சிஜனுக்கு எழுதணும். ஆக்சிஜன் அறை வெப்பநிலையில் எப்படி இருக்கும்னா வாயு நிலையில் இருக்கும். இப்போ நம்ம எழுத வேண்டியது வாயு என்று சொல்லி நாம் எழுத வேண்டும். 2வது கேள்வி, மின்சாரத்தை கடத்தும் அலோகம் கார்பன். நம்ம அந்த இடத்துல எழுத வேண்டியது கார்பன். அதே இது மின்சாரத்தை கடத்தும் உலோகம் தாமிரம். காப்பரை அங்கே எழுதியிருக்கிறாங்க. காப்பர் மின்சாரத்தை கடத்தக்கூடிய உலோகத்தை எழுதியிருக்காங்க. நம்ம அலோகத்தை எழுதும்போது கார்பன் என்று சொல்லி எழுத வேண்டும். 3வது கேள்வி, தனிமங்கள் இணைந்து சேர்மங்களை உருவாக்குகின்றன. அப்போ சேர்மங்கள் எப்படி என்று சொல்லி நாம் எழுத வேண்டும். தனிமங்கள் இணைந்து சேர்மங்களை உருவாக்குகின்றன. சேர்மங்கள் தனிமங்களாக பிரிக்க இயலும் என்று சொல்லி நாம் எழுத வேண்டும். தனிமங்களாக பிரிக்க இயலும். 4வது கேள்வி, அணுக்கள் ஒரு தனிமத்தின் அடிப்படை துகள்கள். அப்படின்னா ஒரு சேர்மத்தின் அடிப்படை துகள்கள் எவை? அந்த இடத்துல நம்ம எழுத வேண்டியது மூலக்கூறுகள். அப்போ விடை இப்படியாய் வரும். அணுக்கள் ஒரு தனிமத்தின் அடிப்படை துகள், மூலக்கூறு ஒரு சேர்மத்தின் அடிப்படை துகள் என்று சொல்லி நாம் எழுத வேண்டும். திரையில் காட்டப்படக்கூடிய இந்த விடைகளை உங்கள் புத்தகத்தில் எழுதி வைக்க ஞாபகப்படுத்துகிறேன். ரோமன் லெட்டர் 1, 2, 3. இப்போ அடுத்த கேள்விக்கும் நம்ம அப்படியே எழுதப் போகிறோம். ரோமன் லெட்டர் 4, சரியா அல்லது தவறா என கூறுக. தவறான கூற்றை திருத்தி எழுதுக. சரியா என்று எழுதணும் அல்லது தவறு என்று சொல்லி நம்ம எழுதணும். தவறாக இருந்ததுன்னா அந்த கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையை நம்ம சரிப்படுத்தி எழுத வேண்டும். முதல் கேள்வியை முதல்ல வாசிக்கிறேன். 2 வேறுபட்ட தனிமங்கள் ஒரே விதமான அணுக்களை கொண்டிருக்கலாம். இது தவறு. நீங்கள் திரையில் பார்க்கிறபடி உங்கள் புத்தகத்தில் மாற்றி அமைத்து கொள்ளுங்கள். 2 வேறுபட்ட தனிமங்களில் வேறுபட்ட விதமான அணுக்களை கொண்டிருக்கும் அப்படின்னா தான் சரி. ஆனால் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது தவறு. அப்போ நம்ம புத்தகத்தில் தவறு என்று சொல்லி எழுதிட்டு அங்கே திருத்த வேண்டிய 2 இடங்கள் இருக்குது. வேறுபட்ட தனிமங்களில் வேறுபட்ட விதமான அணுக்களை கொண்டிருக்கும் என்று சொல்லி நாம் எழுதணும்.
இரண்டாவது வினா, தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள் தூய பொருட்களாகும். இது சரி. அப்போ ரெண்டாவதுக்கு நம்ம சரி என்று சொல்லி எழுதிவிடலாம். மூன்றாவது கேள்வி, அணுக்கள் தனித்து இருக்க முடியாது. அவை மூலக்கூறுகள் எனப்படும் குழுக்களாகவே உள்ளன. இது தவறு. இதை எப்படி நம்ம மாற்றி எழுதணும்னா, அணுக்கள் தனித்து இருக்க முடியாதுங்கிறத முடியும்னு எழுதணும். மீதியெல்லாம் அப்படியே எழுதிடலாம். அவை மூலக்கூறுகள் எனப்படும் குழுக்களாகவே உள்ளன அப்படி எழுதினா தான் அது சரியாக இருக்கும். ஆனால் புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது தவறு. நான்காவது கேள்வி, NaCl என்பது ஒரு சோடியம் குளோரைடு மூலக்கூறை குறிக்கிறது. அப்படின்னா இங்கே தவறு என்று சொல்லி தான் நம்ம எழுதணும். NaCl என்பது ஒரு சோடியம் குளோரைடு மூலக்கூறை குறிக்கிறது என்பது தவறு. இதுக்கு சரியான விடை என்னன்னா, NaCl என்பது ஒரு சோடியம் குளோரைடு அணுவை குறிக்கிறது, மூலக்கூறை அல்ல, அணுவை குறிக்கிறது அப்படின்னு எழுதினா தான் அது சரி. ஆகவே புஸ்தகத்தில் கொடுத்துருக்கிறது தவறு. ஐந்தாவது கேள்வி, ஆர்கான் வாயு ஓரணு வாயுவாகும். இது சரியான விடை. ஆகவே சரி என்று சொல்லி எழுதலாம். அப்போது 5 கேள்விக்கும் முதல் கேள்விக்கு நம்ம தவறுன்னு எழுதியிருக்கணும், ரெண்டாவது கேள்விக்கு சரி என்று சொல்லி எழுதியிருக்கணும், மூன்றாவது கேள்விக்கு தவறு, நான்காவது கேள்வியும் தவறு, ஐந்தாவது கேள்வி சரி. ஆகவே நீ இப்படி உன்னுடைய புத்தகத்தில் எழுதி வைத்துக்கொள். திருத்த வேண்டிய இடத்துல நீ திருத்தி வைத்துக்கொள். பரீட்சையில் இந்த சரியா தவறான்னு கேட்டால் சரி அல்லது தவறுன்னு எழுதணும். தவறான கூற்றை திருத்தி எழுதுகன்னா இப்போ நம்ம புஸ்தகத்தில் குறிச்சிருக்கிற மாதிரி குறித்து அதை சரியாய் எழுத வேண்டும். திரையில் நீ பார்க்கலாம், அவைகள் சரியாய் எழுதப்பட்ட காரியத்தை அங்கே காட்டி கொண்டு இருக்கிறோம். அதை நீ பார்த்து நீ எழுதி உன் புஸ்தகத்தில் வைத்துக்கொள். உன்னுடைய புத்தகத்தில் 39ஆம் பக்கம் சுருக்கமாக விடையளி. இந்த கேள்விக்கு முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, கீழ்கண்ட சேர்மங்களின் வேதியியல் வாய்ப்பாடையும் அதில் அடங்கியுள்ள தனிமங்களின் பெயர்களையும் எழுதவும் அப்படின்னு சொல்லிட்டு சோடியம் குளோரைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, கால்சியம் ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு என்று சொல்லி 5 விதமான சேர்மங்களை எழுதியிருக்கிறாங்க. இப்போ நம்ம அதை வேதியியல் வாய்ப்பாடை முதல்ல எழுதணும். அது பிறகு அதில் அடங்கி இருக்கிற தனிமங்களை எழுதணும். உனக்கு திரையில் காட்டப்பட்டு கொண்டு இருக்கிற இந்த விடையை நீ பார்த்து இதே போல் கட்டம் கட்டி நீ எழுத உன்னை அன்புடன் கேட்கிறேன். இப்போது ஆக்கு நம்ம எழுத வேண்டியது NaCl. இதுதான் வேதியியல் வாய்ப்பாடு. இதில் உள்ள தனிமங்கள்னா சோடியம் குளோரின். ரெண்டாவது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுக்கு KOH. இதில் எதெல்லாம் அடங்கி இருக்கிறது, என்ன தனிமம்லாம் இருக்குன்னு பார்த்தா பொட்டாசியம், ஆக்சிஜன், ஹைட்ரஜன். ENA கார்பன் டை ஆக்சைடு. இதற்கு நம்ம CO2. இதில் அடங்கியுள்ள தனிமங்கள் கார்பன், ஆக்சிஜன். அடுத்தல ENA CaO. இது எதை குறிக்குன்னா கால்சியம் ஆக்சைடை குறிக்கு. இதில் இருக்கக்கூடிய தனிமங்கள் கால்சியம், ஆக்சிஜன். ஐந்தாவதாய் சல்ஃபர் டை ஆக்சைடு. இதனுடைய வேதியியல் வாய்ப்பாடு SO2. இதில் எதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா சல்ஃபரும் ஆக்சிஜனும் இந்த தனிமங்கள் அதில் அடங்கியுள்ளன. ஆகவே இதை நம்ம கட்டங்கட்டி எழுதிட்டா எளிதாய் நமக்கு படிக்க முடியும், புரிந்து கொள்ளவும் முடியும். இரண்டாவது கேள்வி, கீழ்கண்ட மூலக்கூறுகளை தனிமங்கள் மற்றும் சேர்மங்களின் மூலக்கூறுகளாக வகைப்படுத்தவும். இப்போ உங்கள் 4 கேள்விகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் கேள்வி OO, ரெண்டாவது கேள்வி OCO, மூன்றாவது NN,
நான்காவது NaCl. இப்போது நம்ம அது தனிமத்தின் மூலக்கூறா சேர்மத்தின் மூலக்கூறா என்று சொல்லி எழுத வேண்டும். இப்போ OO இரண்டும் தனிமத்தின் மூலக்கூறு, OCO அப்படிங்கிறது சேர்மத்தின் மூலக்கூறு, NN என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது தனிமத்தின் மூலக்கூறு. அடுத்தது NaCl என்பது சேர்மத்தின் மூலக்கூறு. இதுதான் இந்த இரண்டாவது கேள்விக்கு விடை. மூன்றாவது கேள்வி, வேதியியல் வாய்ப்பாடு என்ன என்பதை புரிந்து கொண்டாய். இதன் முக்கியத்துவம் என்ன? வேதியியல் வாய்ப்பாடு என்ன என்பதை நீ புரிந்து கொண்டாய். இதன் முக்கியத்துவம் என்ன? வேதியியல் வாய்ப்பாடுனா நம்ம எதற்காய் அவைகளை எழுதுவோம், அதனுடைய முக்கியம் என்ன என்று சொல்லி நாம் இதில் எழுதணும். விடையை பார்த்திங்கன்னா முதலாவது பாயிண்ட், வேதியியல் வாய்ப்பாடு என்பது ஒரு தனிமம் அல்லது சேர்மத்தின் ஒரு மூலக்கூறினை சுருக்கமாக குறிப்பிடக்கூடிய முறையாகும். ரெண்டாவது பாயிண்ட், வேதியியல் வாய்ப்பாடு ஒரு மூலக்கூறில் உள்ள தனிமங்கள் மற்றும் அவற்றின் அணுக்களின் எண்ணிக்கையை குறிக்கும். இப்படியாக நாம் இதற்கான விடையை எழுத வேண்டும். நான்காவது கேள்வி, கீழ்கண்டவற்றை தக்க உதாரணத்துடன் வரையறு. அங்கே அ தனிமம், ஆ சேர்மம், இ உலோகம், ஈ அண்ணா அலோகம், ஊ அண்ணா உலோகப் போலிகள். ஆகு தனிமம், பருப்பொருளின் எளிமையான வடிவம் தனிமம் எனப்படும். எடுத்துக்காட்டு ஹைட்ரஜன். இதனுடைய வேதியியல் வாய்ப்பாடு H. இரண்டாவது ஆ சேர்மம், இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்களின் அணுக்கள் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் வேதிப்பிணைப்பின் மூலம் இணைந்து கிடைக்கும் தூய பொருட்கள் சேர்மம் ஆகும். எடுத்துக்காட்டு நீர், அதாவது தண்ணீர் H2O. ஈஎன்னா உலோகம், பளபளப்பான கடினமான சிறந்த கடத்திகளாக தகடாக மாற்றக்கூடிய அல்லது பல்வேறு வடிவங்களை பெறத்தக்க வகையில் அமைந்துள்ள தனிமங்கள் உலோகங்கள் எனப்படும். எடுத்துக்காட்டு தாமிரம், அதாவது Cu காப்பர். ஈஎன்னா அலோகம், பளபளப்பற்ற மிருதுவான கடத்தும் தன்மையற்ற தகடாக மாற்ற இயலாத பல்வேறு வடிவங்களை பெற இயலாத வகையில் அமைந்துள்ள தனிமங்கள் அலோகங்கள் எனப்படும். எடுத்துக்காட்டு கார்பன். இதனுடைய வேதியியல் வாய்ப்பாடு C. உலோக போலிகள் ஊவண்ணா, உலோகங்கள் மற்றும் அலோகங்களின் பண்புகளை வெளிப்படுத்தும் தனிமங்கள் உலோக போலிகள் எனப்படும். எடுத்துக்காட்டு சிலிக்கான். இதனுடைய குறியீடு Si. ஐந்தாவது கேள்வி, கீழ்கண்ட தனிமங்களின் பெயர்களை எழுதி அவற்றை திண்மம், திரவம், வாயு அடிப்படையில் வகைப்படுத்தவும். நம்ம திண்மம், திரவம், வாயுன்னு சொல்லி ஒரு கட்டம் கட்டி எது திண்ம நிலையில் இருக்குது, எது திரவ நிலையில் இருக்குது, எது வாயு நிலையில் இருக்கிறது என்று சொல்லி நம்ம குறிப்பிட வேண்டும். அவங்க எதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா அலுமினியம், கார்பன், குளோரின், பாதரசம், ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம். இப்போ திண்ம நிலையில் எதெல்லாம் இருக்குன்னா உலோகமாகிய அலுமினியம், அடுத்தது கார்பன், திரவமாய் இருக்கக்கூடியது திரவ நிலையில் இருக்கக்கூடிய தனிமம் பாதரசம், அடுத்தது வாயு நிலையில் இருக்கக்கூடியது குளோரின், ஹைட்ரஜன், ஹீலியம். நாம் இவைகளுடைய குறியீடோடு எழுதலாம். அலுமினியத்திற்கு Al, கார்பனுக்கு C, பாதரசத்திற்கு Hg, வாயு நிலையில் உள்ளதுக்கு குளோரின் Cl, ஹைட்ரஜனுக்கு H, ஹீலியமுக்கு He. ஆறாவது கேள்வி, கீழ்கண்ட தனிமங்களை உலோகம், அலோகம் மற்றும் உலோகப் போலிகள் என வகைப்படுத்துக. இந்த கேள்விக்கும் நம்ம கட்டம் கட்டணும். 3 தலைப்புகள் போடணும். உலோகங்கள், ரெண்டாவது அலோகங்கள், உலோகப் போலிகள். எவைகளை பிரிக்க போகிறோம்? கேள்வியை பாருங்கள். சோடியம்,
பிஸ்மத், வெள்ளி, நைட்ரஜன், சிலிக்கான், கார்பன், குளோரின், இரும்பு மற்றும் தாமிரம். இப்போ உலோகங்கள்னு எடுத்துட்டால் சோடியம், அடுத்தல பிஸ்மத், வெள்ளி, இரும்பு, தாமிரம், இவைகள் எல்லாமே உலோகம். சோடியம், பிஸ்மத், வெள்ளி, இரும்பு, தாமிரம். அலோகங்கள் ஒன்று நைட்ரஜன், ரெண்டாவது கார்பன், மூன்றாவது குளோரின். உலோகப்போலி ஒன்றே ஒன்று தான் இருக்குது, சிலிக்கான் மட்டும்தான் உலோகப்போலி. இது 6வது கேள்விக்கான விடை. 7வது கேள்வி, கீழ்கண்டவற்றை தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள் என வகைப்படுத்துக. இப்போ இதே மாதிரி நம்ம ஒரு அட்டவணையை போட்டு தனிமங்கள் எது, சேர்மங்கள் எது, அப்போது நம்ம ஒரு அட்டவணை போட்டு அதை 2ஆக பிரிக்கணும். ஒன்று தனிமங்கள், சேர்மங்கள். எதை பிரித்து எழுதணும்னா தண்ணீர், அதாவது நீர், சாதாரண உப்பு, சர்க்கரை, கார்பன் டை ஆக்சைடு, அயோடின் மற்றும் அலுமினியம். இதில் தனிமங்கள்னு பார்த்தா அயோடினும் அலுமினியம் மட்டும் தனிமங்களில் வரும். அப்போ தனிமங்களில் நம்ம எழுத வேண்டியது அயோடின், அலுமினியம். சேர்மங்களில் எழுத வேண்டியது தண்ணீர், சாதாரண உப்பு, சர்க்கரை, கார்பன் டை ஆக்சைடு. அப்போ சேர்மத்தில் எழுத வேண்டியது தண்ணீர், சாதாரண உப்பு, சர்க்கரை, கார்பன் டை ஆக்சைடு. 8வது வினா, கீழ்கண்ட தனிமங்களின் வேதியியல் குறியீட்டை எழுதுக. இப்போ இதையும் அட்டவணை தான் நம்ம படுத்தணும். முதலாவது மூலக்கூறு எதுன்னு சொல்லி எழுதணும், அதற்குரிய வேதியியல் வாய்ப்பாடை அடுத்து எழுதணும். அப்போ அந்த அட்டவணையை நம்ம 2ஆக பிரித்து கொள்ளணும். ஒரு தலைப்பு மூலக்கூறு, அடுத்தது வேதியியல் வாய்ப்பாடு. இப்போ நம்ம எதெல்லாம் பிரித்து எழுதணும்னா ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஓசோன், சல்ஃபர். இப்போ மூலக்கூறு முதல்ல அங்கே கொடுக்கப்பட்டதை அப்படியே எழுதிக்கலாம். ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஓசோன், சல்ஃபர். இப்போ வேதியியல் வாய்ப்பாடு எழுதும்போது ஹைட்ரஜனுடைய வேதியியல் வாய்ப்பாடு H2, கேபிட்டல் H, 2 அணு. அடுத்தது நைட்ரஜன், கேபிட்டல் N, 2 அணு. ஆகவே N2 என்று எழுதுகிறோம். ஓசோன் 3 O, அதாவது O3, அதாவது 3 ஆக்சிஜன் அணுவும் இணைந்தால் தான் ஓசோன் உண்டாகும். ஆகவே O3. அடுத்தது சல்ஃபர், இதில் 8 அணுக்கள் வேணும். ஆகவே S8. அப்போ ஹைட்ரஜனுக்கு H2, நைட்ரஜனுக்கு N2, ஓசோனுக்கு O3, சல்ஃபருக்கு S8. 9வது கேள்வி, தனிமங்கள் என்றால் என்ன? 2 உதாரணங்களை கொடுக்கவும். தனிமங்கள் என்றால் என்ன? 2 உதாரணங்களை கொடுக்கவும். முதலாவது பாயிண்ட், பருப்பொருளின் எளிமையான வடிவம் தனிமங்கள் எனப்படும். பருப்பொருளின் எளிமையான வடிவம் தனிமங்கள் எனப்படும். 2வது பாயிண்ட், தனிமங்கள் ஒரே வகையான அணுக்களால் உருவானது. தனிமங்கள் ஒரே வகையான அணுக்களால் உருவானது. எடுத்துக்காட்டாய் 3வது பாயிண்ட், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். எடுத்துக்காட்டு ஹைட்ரஜன், ஆக்சிஜன். 10வது கேள்வி, மூலக்கூறு வரையறு. மூலக்கூறு வரையறு. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்கள் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் வேதி பிணைப்பின் மூலம் இணைந்து கிடைக்கும் தூய பொருள் மூலக்கூறு ஆகும். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்கள் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் வேதி பிணைப்பின் மூலம் இணைந்து கிடைக்கும் தூய பொருள் மூலக்கூறு ஆகும். எடுத்துக்காட்டு H2, HCl. 11ஆம் கேள்வி, சேர்மங்கள் என்றால் என்ன? 2 உதாரணங்கள் கொடுக்கவும். சேர்மங்கள் என்றால் என்ன? 2 உதாரணங்கள் கொடுக்கவும். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்களின் அணுக்கள் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் வேதி பிணைப்பின் மூலம் இணைந்து கிடைக்கும் தூய பொருள் சேர்மங்கள் எனப்படும். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்களின்
அணுக்கள் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் வேதி பிணைப்பின் மூலம் இணைந்து கிடைக்கும் தூய பொருள் சேர்மங்கள் எனப்படும். எடுத்துக்காட்டு HCl, NH3. 12ஆம் கேள்வி. லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்ட தனிமங்களின் பெயர்களை எழுதுக. லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்ட தனிமங்களின் பெயர்களை எழுதுக. காப்பர் குறியீடு Cu அதன் லத்தீன் பெயரான குப்ரம் என்பதிலிருந்து பெறப்பட்டது. காப்பர் இதனுடைய குறியீடு Cu அதன் லத்தீன் பெயரான குப்ரம் என்பதிலிருந்து பெறப்பட்டது. 2வது பாயிண்ட். தங்கம் குறியீடு Au இதன் லத்தீன் பெயரான ஆரும் என்பதிலிருந்து பெறப்பட்டது. தங்கம் இதனுடைய குறியீடு Au அதன் லத்தீன் பெயரான ஆரும் என்பதிலிருந்து பெறப்பட்டது. 13வது கேள்வி. ஒரு தனிமத்தின் அணுக்கட்டு எண் என்றால் என்ன? ஒரு தனிமத்தின் அணுக்கட்டு எண் என்றால் என்ன? அணுக்கட்டு எண் என்பது ஒரு தனிமம் அல்லது சேர்மத்தின் ஒரு மூலக்கூறில் அடங்கியுள்ள ஒட்டுமொத்த அணுக்களின் எண்ணிக்கை ஆகும். அணுக்கட்டு எண் என்பது ஒரு தனிமம் அல்லது சேர்மத்தின் ஒரு மூலக்கூறில் அடங்கியுள்ள ஒட்டுமொத்த அணுக்களின் எண்ணிக்கை ஆகும். 14ஆம் கேள்வி. கந்தக அமிலத்தின் H2SO4 அணுக்கட்டு எண்ணை கணக்கிடுக. கந்தக அமிலத்தின் H2SO4 இதனுடைய அணுக்கட்டு எண்ணை கணக்கிடுக. 1வது பாயிண்ட். H2SO4 மூலக்கூறில் 2 ஹைட்ரஜன் அணுக்கள், 1 சல்ஃபர் அணு மற்றும் 4 ஆக்சிஜன் அணுக்கள் உள்ளன. 2 ஹைட்ரஜன் அணு, 1 சல்ஃபர் அணு, 4 ஆக்சிஜன் அணு. எனவே அதன் அணுக்கட்டு எண், அதாவது கந்தக அமிலத்தினுடைய அணுக்கட்டு எண் 2 + 1 + 4 = 7. மொத்தம் கந்தக அமிலத்தினுடைய அணுக்கட்டு எண் 7. உன்னுடைய புத்தகத்தில் 39ஆம் பக்கம் ரோமன் லெட்டர் 6வது கேள்வி. விரிவாக விடையளி. விரிவாக விடையளி. 1வது கேள்வி. உலோகங்கள் மற்றும் அலோகங்கள் வேறுபடுத்துக. உலோகங்களுக்கும் அலோகங்களுக்குள்ள வித்தியாசத்தை நம்ம வேறுபடுத்தி காட்டணும். அட்டவணையின் மூலம் அட்டவணையை 2ஆக பிரித்து கொள்ளணும். உலோகங்கள் அலோகங்கள் என்று சொல்லி நாம் எழுதி கொண்டு இப்போ உலோகங்களுக்கும் அலோகங்களுக்கும் உள்ள வேறுபாடுகளை நம்ம வரிசையாக எழுத போகிறோம். முதல் பாயிண்ட். பளபளப்பான மேற்பரப்பை கொண்டவை உலோகங்கள். அலோகங்கள் பளபளப்பு தன்மையற்றவை. அப்படின்னா உலோகங்கள் பளபளப்பானவை, அலோகங்கள் பளபளப்பற்றவை. உலோகங்கள் 2வது பாயிண்ட். பொதுவாக கடினமானவை. அலோகங்கள் பொதுவாக மிருதுவானவை. 3வது பாயிண்ட். உலோகங்கள் வளையக்கூடிய தன்மை கொண்டவை. அலோகங்கள் வளையும் தன்மை அற்றவை, அதாவது வளையாது. 4வது, உலோகங்கள் தகடாகவும் கம்பியாகவும் நீட்டலாம். தகடாகவும் கம்பியாகவும் உலோகத்தை நீட்டலாம். ஆனால் அலோகத்தை தகடாகவும் கம்பியாகவும் நீட்ட இயலாது. 5வது பாயிண்ட். வெப்பத்தை நன்கு கடத்தும். அலோகங்கள் வெப்பத்தை கடத்தாது. உலோகங்கள் 6வது பாயிண்ட். மின்சாரத்தை நன்கு கடத்தும். அலோகங்கள் மின்சாரத்தை கடத்தாது. உலோகங்கள் 7வது பாயிண்ட். தட்டும்போது ஒலி எழுப்பும். அலோகங்கள் தட்டும்போது ஒலி எழுப்பாது. இந்த கேள்வி முக்கியமான கேள்வி. ஆகவே மாணவர்கள் படித்துக்கொள்ள உங்களை அன்புடன் கேட்கிறேன். இந்த 7 பாயிண்ட்ஸையும் மிக சுருக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதை நீங்கள் கட்டாயமாய் படிக்க உங்களை ஞாபகப்படுத்துகிறேன். 2வது கேள்வி.
சேர்மங்களின் பண்புகளை விவரிக்கவும். சேர்மங்களின் பண்புகளை விவரிக்கவும். முதல் பாயிண்ட், தனிமங்கள் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் இணைவதால் சேர்மங்கள் உருவாகின்றன. தனிமங்கள் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் இணைவதால் சேர்மங்கள் உருவாகின்றன. ரெண்டாவது பாயிண்ட், சேர்மத்தின் பண்புகள் அதிலுள்ள தனிமங்களின் பண்புகளிலிருந்து முற்றிலும் மாறுபடுகின்றன. சேர்மத்தின் பண்புகள் அதிலுள்ள தனிமங்களின் பண்புகளிலிருந்து முற்றிலும் மாறுபடுகின்றன. மூன்றாவது பாயிண்ட், சேர்மங்களை இயற்பியல் முறையில் அதன் உறுப்பு கூறுகளாக பிரிக்க இயலாது. சேர்மங்களை இயற்பியல் முறையில் அதன் உறுப்பு கூறுகளாக பிரிக்க இயலாது. நான்காவது பாயிண்ட், சேர்மங்களை வேதியியல் முறையில் மட்டுமே அதன் உறுப்பு கூறுகளாக பிரிக்க இயலும். சேர்மங்களை வேதியியல் முறையில் மட்டுமே அதன் உறுப்பு கூறுகளாக பிரிக்க இயலும். மூன்றாவது கேள்வி, தனிமங்களின் குறியீடுகளை எழுதக்கூடிய பல்வேறு விதமான வழிமுறைகளை விவரிக்கவும். பொருத்தமான உதாரணங்களை கொடுக்கவும். கேள்வியை மறுபடியும் வாசிக்கிறேன். தனிமங்களின் குறியீடுகளை எழுதக்கூடிய பல்வேறு விதமான வழிமுறைகளை விவரிக்கவும். பொருத்தமான உதாரணங்களை கொடுக்கவும். முதல் பாயிண்ட்டு, தனிமங்கள் குறியீட்டில் 1 அல்லது 2 எழுத்துக்கள் மட்டுமே இடம்பெற வேண்டும். தனிமத்தினுடைய குறியீட்டில் 1 அல்லது 2 எழுத்துக்கள் மட்டும்தான் இடம்பெற வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், பெரும்பாலான தனிமங்களின் குறியீடுகள் அவற்றின் ஆங்கில பெயரின் முதல் எழுத்துக்களை கொண்டு குறிக்கப்படுகிறது. பெரும்பாலான தனிமங்கள் அதனுடைய குறியீடு அவற்றின் ஆங்கில பெயரின் முதல் எழுத்துக்களை கொண்டு குறிக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டாய், ஹைட்ரஜனுக்கு H என்றும் ஆக்சிஜனுக்கு O என்றும் குறிக்கப்படுகிறது. மூணாவது பாயிண்ட், ஒன்றுக்கும் மேற்பட்ட தனிமங்களின் பெயர்கள் ஒரே எழுத்தில் ஆரம்பிக்கும்போது அப்பெயர்களின் முதல் 2 எழுத்துக்களை குறியீடாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு எழுதும்போது முதல் எழுத்தை பெரிய எழுத்திலும் இரண்டாவது எழுத்தை சிறிய எழுத்திலும் எழுத வேண்டும். அதாவது ஒரே பெயரில் ஆரம்பிக்கக்கூடிய எழுத்துக்கள் முதல் எழுத்து ஒன்று போல் இருந்தால் அந்த முதல் எழுத்தை கேபிட்டல் லெட்டர்லையும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய எழுத்தை சிறிய, அதாவது ஸ்மால் லெட்டர்லையும் எழுத வேண்டும் ஆங்கிலத்தில். இப்போ எடுத்துக்காட்டாய், கார்பனுக்கு C, கால்சியத்துக்கு அதே மாதிரி C வரும். ஏற்கனவே கார்பனுக்கு C என்று எழுதினால கால்சியத்திற்கு CA என்று சொல்லி எழுத வேண்டும். இப்போ குளோரினுக்கு பார்த்திங்கன்னா C முதல் எழுத்தாய் வரும். ஆகவே கேபிட்டல் C போடணும். குளோரினுடைய அடுத்த எழுத்து L, ஆகவே அதை ஸ்மால் லெட்டராய் எழுத வேண்டும். Cl என்று சொல்லி எழுத வேண்டும். குரோமியத்திற்கு அதே போல் CR என்று சொல்லி எழுத வேண்டும். கார்பனுக்கு C என்று எழுதணும், கால்சியத்திற்கு CA என்று எழுதணும், குளோரினுக்கு Cl என்று எழுத வேண்டும், குரோமியத்திற்கு CR என்று எழுத வேண்டும். நான்காவது பாயிண்ட், சில தனிமங்களின் குறியீடுகள் அவற்றின் லத்தீன் பெயர்களிலிருந்து பெறப்பட்டவை. சில தனிமங்களுடைய குறியீடுகள் ஆங்கிலத்தில் அல்ல, அவைகளுடைய மூல பாஷையான லத்தீன் பெயர்களிலிருந்து பெறப்பட்டவை. இப்போ காப்பருக்கு எடுத்துக்காட்ட நம்ம பார்த்தா, காப்பருக்கு அதன் லத்தீன் பெயர் குப்ரம், அதிலிருந்து தான் நம்ம Cu என்று சொல்லி எழுதுகிறோம். தங்கத்திற்கு அதன் லத்தீன் பெயர் ஆரும், அதற்கு நம்ம Au என்று சொல்லி எழுதுகிறோம். நான்காவது கேள்வி, தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள் வேறுபடுத்துக. தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள் வேறுபடுத்துக. இதற்கு நம்ம ஒரு கட்டம் கட்டி முதலுக்கு தனிமங்கள் என்றும் ரெண்டாவதுக்கு சேர்மங்கள் என்று சொல்லியும் நாம் தலைப்பிட வேண்டும். அப்படி கட்டம் கட்டின பிறகு முதல் பாயிண்ட், பருப்பொருளின் எளிமையான வடிவம் தனிமங்கள். சேர்மங்களில் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் இணைவதன் மூலம் உருவாகும் வேதியியல் பொருளாகும். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் இணைவதன் மூலம் உருவாகும் வேதியியல் பொருள் தான் சேர்மங்கள். இரண்டாவது பாயிண்ட், தனிமங்களில்
இவை இணைந்து சேர்மங்களை உருவாக்குகிறது. அதாவது தனிமங்கள் இணைந்து சேர்மங்களை உருவாக்குகிறது. சேர்மத்தில் இவை பிரிந்து தனிமங்களை உருவாக்குகின்றன. சேர்மங்கள் பிரிந்து தனிமங்களை உருவாக்குகின்றன. மூன்றாவது பாயிண்ட், தனிமங்கள் அணுக்களின் அடிப்படை துகளாகும். அணுக்கள் அடிப்படை துகள் தான் தனிமங்கள். சேர்மங்கள் மூலக்கூறுகள் அடிப்படை துகள்களாகும். சேர்மங்கள்ங்கிறது மூலக்கூறுகளின் அடிப்படை துகள்கள் ஆகும். உன்னுடைய புத்தகத்தில் 40ஆம் பக்கம் 5ஆம் கேள்வி எங்கே மேலே இருக்கு பாருங்க. சேர்மங்களின் பண்புகள் ஏதேனும் 5 எழுதுக. 5வது கேள்வி, சேர்மங்களின் பண்புகள் ஏதேனும் 5 எழுதுக. முதல் பாயிண்ட், தனிமங்கள் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் இணைந்து சேர்மங்கள் உருவாகின்றன. தனிமங்கள் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் இணைந்து சேர்மங்கள் உருவாகின்றன. 2வது பாயிண்ட், சேர்மத்தின் பண்புகள் அதனை உருவாக்கிய தனிமங்களின் பண்புகளிலிருந்து முற்றிலும் மாறுபடுகின்றன. சேர்மத்தின் பண்புகள் அதனை உருவாக்கிய தனிமங்களின் பண்புகளில் இருந்து முற்றிலும் மாறுபடுகின்றன. 3வது பாயிண்ட், சேர்மங்களை இயற்பியல் முறையில் பிரிக்க இயலாது. சேர்மங்களை இயற்பியல் முறையில் பிரிக்க இயலாது. 4வது பாயிண்ட், ஏனெனில் சேர்மங்களில் உள்ள தனிமங்கள் வேதி பிணைப்பினால் பிணைக்கப்பட்டுள்ளன. அதனால் அதை பிரிக்க முடியாது. ஏனெனில் சேர்மங்களில் உள்ள தனிமங்கள் வேதி பிணைப்பினால் பிணைக்கப்பட்டுள்ளன. 5வது பாயிண்ட், சேர்மங்களை வேதியியல் முறையில் மட்டுமே அதன் உறுப்பு கூறுகளாக பிரிக்க இயலும். சேர்மம் வேதியியல் முறையில் மட்டுமே அதனுடைய உறுப்பு கூறுகளாக பிரிக்க இயலும். கேள்வி எண் 6, உலோகம் மற்றும் அலோகத்தை ஒப்பிட்டு அதன் பண்புகளை பட்டியலிடவும். ஒவ்வொன்றிற்கும் 3 உதாரணங்களை கொடுக்கவும். இப்போ நம்ம ஒரு பட்டியல் போட்டு அதை 2ஆக பிரித்து உலோகங்கள் அலோகங்கள் என்ற தலைப்பில் நம்ம அதனுடைய பண்புகளை முதல்ல பட்டியலிடணும். அதன் பிறகு நம்ம 3 உதாரணங்களை கொடுக்கணும். 1 உலோகங்கள், 2வது அலோகங்கள் என்று நாம் அட்டவணையை போட்டு பிரித்து கொள்ளணும். இப்போ முதல் பாயிண்ட், உலோகங்களில் பளபளப்பான மேற்பரப்பை கொண்டுள்ளன உலோகங்கள். அலோகங்கள் பளபளப்பு தன்மையற்றவை. 2வது பாயிண்ட், பொதுவாக கடினமானவை உலோகங்கள். அலோகங்கள் பொதுவாக மிருதுவானவை. உலோகங்கள் வளையக்கூடிய தன்மை கொண்டவை. அலோகங்கள் வளையும் தன்மைகள் அற்றவை. உலோகங்கள் தகடாகவும் கம்பியாகவும் நீட்டலாம். 4வது பாயிண்ட்டு, அலோகங்களில் தகடாகவும் கம்பியாகவும் இந்த அலோகங்களை நீட்ட இயலாது. 5வது பாயிண்ட், உலோகத்தில் மின்சாரத்தை நன்கு கடத்தக்கூடியவை. அலோகங்கள் மின்சாரத்தை அறுதில் கடத்தும் தன்மையுடையவை. அதாவது மிக மிக குறைந்த அளவு தான் இது மின்சாரத்தை கடத்தும். 6வது பாயிண்ட், உலோகங்கள் வெப்பத்தை நன்கு கடத்தக்கூடியவை. அலோகங்கள் வெப்பத்தை அரிதில் கடத்தும் தன்மையுடையவை. ரொம்ப கொஞ்சமாக மிக மிக குறைந்த அளவில் கடத்தும். 7வது பாயிண்ட்டு, உலோகத்தில் தட்டும்போது ஒலி எழுப்பும். அலோகங்கள் ஒலி எழுப்பும் தன்மையற்றவை. இதிலேருந்து சத்தம் வராது. 8வது பாயிண்ட், எடுத்துக்காட்டாக நம்ம உலோகங்களுக்கு எழுத போகிறோம். இரும்பு, வெள்ளி, தாமிரம். அலோகங்களுக்கு நம்ம எடுத்துக்காட்டு கொடுக்குறோம். கார்பன், அயோடின், சல்ஃபர். 7வது கேள்வி, உலோக போலிகளின் பண்புகளை எழுதவும். உலோக போலிகளின் பண்புகளை எழுதவும். முதல் பாயிண்ட், உலோக போலிகள் திண்மங்கள். 2வது பாயிண்ட், உலோக போலிகள் பளபளப்பானவை. 3வது பாயிண்ட், உலோக போலிகள் உடையும் தன்மை கொண்டவை. 4வது பாயிண்ட், உலோக போலிகள் மின்சாரத்தை சிறிதளவு கடத்தும் திறன் கொண்டவை. மறுபடியும் நான் வாசிக்கிறேன். முதல் பாயிண்ட், உலோக போலிகள் திண்மங்கள். 2வது பாயிண்ட், உலோக போலிகள் பளபளப்பானவை. 3வது பாயிண்ட், உலோக போலிகள் உடையும் தன்மை கொண்டவை. 4வது பாயிண்ட், உலோக போலிகள் மின்சாரத்தை
சிறிதளவு கடத்தும் திறன் கொண்டவை. உன்னுடைய புத்தகத்தில் 40ஆம் பக்கம் 7ஆம் கேள்வி, ரோமன் லெட்டர் 7. கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியத்தை சரியான வடிவத்தில் எழுதவும். கீழே கொடுக்கப்பட்ட வாக்கியத்தை சரியான வடிவத்தில் எழுதவும். அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கியத்தினுடைய தவறுகளை நாம் திருத்தி சரியாக எழுத வேண்டும். வாசிக்கிறேன். 1ஆம் கேள்வி. தனிமங்கள் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்களை கொண்டவை. சேர்மங்கள் ஒரே வகையான அணுக்களை மட்டும் கொண்டவை. தனிமங்கள் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்களை கொண்டவை. சேர்மங்கள் ஒரே வகையான அணுக்களை மட்டும் கொண்டவை. இதற்கான விடையை நான் வாசிக்கிறேன். நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள். நீங்கள் அதை உங்களுடைய புத்தகத்தில் கீழ்ப்பகுதியில் இடம் இருக்குது, அதில் நிரப்பி வைத்து கொள்ளுங்கள். தனிமங்கள் ஒரே வகையான அணுக்களை மட்டும் கொண்டது. தனிமங்கள் ஒரே வகையான அணுக்களை மட்டும் கொண்டது. சேர்மங்கள் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்களை கொண்டது. சேர்மங்கள் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்களை கொண்டது. அன்பு மாணவர்களே, நாம் இந்த 3ஆம் பாடத்திற்கான மதிப்பீடு என்கிற தலைப்பில் உள்ள இந்த கேள்விகளுக்கு நாம் விடைகளை பார்த்திருக்கிறோம். நீங்கள் கட்டாயமாக இதை படிக்க உங்களை ஞாபகப்படுத்துகிறேன். அதே போல் உன்னுடைய புத்தகத்தில் முதல் 4 கேள்விகளுக்கு மட்டும் உன் புத்தகத்தில் இந்த விடைகளை நீ எழுதி அதை என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீ ஸ்கேன் பண்ணியோ அல்லது ஃபோட்டோ எடுத்தோ அனுப்பும்படி அன்புடன் கேட்கிறேன். மதிப்பீடு அந்த தலைப்பில் உள்ள ரோமன் லெட்டர் 1, 2, 3, 4, அதாவது சரியான விடையை தேர்ந்தெடு, கோடிட்ட இடங்களை நிரப்புக, அடுத்தாக்கில் ஒப்புமை தருக, 4வது கேள்வி சரியா தவறா என கூறுக. இந்த 4 கேள்விக்கு மட்டும் உன் புஸ்தகத்தில் மதிப்பீடு என்கிற அந்த தலைப்புக்கு அருகில் உன் பெயரையும் உன்னுடைய வகுப்பையும் நீ எழுதி இதை ஸ்கேன் செய்தோ அல்லது ஃபோட்டோ எடுத்தோ திரையில் காணக்கூடிய எனது வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பும்படி மாணவர்களை அன்புடன் கேட்கிறேன். இதுதான் உனக்குரிய ஹோம்ஒர்க், அதாவது வீட்டு பாடம். இதுவரை நீங்கள் திரையில் இந்த பாடத்திற்கான கேள்வி பதில்களை பார்த்துருப்பீங்க. இதுவரை இந்த பாடத்தை கற்றுக்கொண்ட மாணவர்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். வணக்கம்.